ஜெய் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். தினமும் ஒவ்வொரு புது புது தகவல்களை பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, திருப்பதி ஏழுமலையானை பற்றிய அரிய தகவல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தெய்வ சிலைகள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக கருங்கல்ல தான் செதுக்கியிருப்பாங்க. எங்கா ஒரு இடத்திலாவது சிற்பியின் உள்ளிப்பட்ட இடம் தெரியும். ஆனா, இப்படி எவ்விதமான அடையாளத்தையும் வெங்கடாஜலபதி சிலையில நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிலையில வடிக்கப்பட்டுள்ள நெற்றிக்கண் சுவட்டி, காதணிகள், புருவங்கள், ஞாபகார்த்தங்கள் எல்லாம் பாலிஷ் போட்ட நகை போல பளபளப்பாக இருக்குங்க. திருமலை 3000 அடி உயரத்துல குளிர்ந்த பிரதேசங்க. இருந்தாலும் அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யறப்ப பெருமாளுக்கு வியர்த்து கொட்டுமாங்க. பீதாம்பரத்தால் அந்த வியர்வை துணிகள்ல ஒற்றி அடிப்பாங்களாமா. என்னன்னா, ஏழுமலையான் சிலை எப்போதும் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்திலே இருக்குமாமா. இது ஒரு அதிசயம் தானே. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி நகைகளை களைவாங்களாமா. அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை அவங்க உணர்ந்திருக்காங்களாமா. இங்குள்ள மடப்பள்ளி ரொம்ப பெருசுங்க. இங்க லட்டு, பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி ஆகியவை தினமும் தயாரிக்கிறாங்க. இது லட்டு தான் முதலிடம் எப்பயுமே விளங்குங்க. ஏழுமலையானுக்கு எப்பவும் ஒரு புதிய மண் சட்டியில தான் பிரசாதம் படைப்பாங்க. தயிர் சாதம் தவிர வேற எந்த நைவேத்தியமும் கற்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேரப்பட்டியை தாண்டுவதே இல்லையாங்க. இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமா கிடப்பத வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா கருதுனாங்களாமா. பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமா பயன்படுகிறதுங்க. ஒரு முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக காணப்படுது. இதை பெருமாளுக்கு சாத்த அலுவலகத்துல 12,500 ரூபாய் செலுத்தணுமாங்க. இந்த ஆடைக்கு மேல் சார்ந்த வஸ்திரம்னு பெயரு. வெள்ளி என்று மட்டுமே இதை நம்ம அணிவிக்கணுங்க. ஆமாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை அணிவிக்க முடியுமாமா. பணம் செலுத்தியவங்க வஸ்திரம் சாத்த 3 வருடங்கள் காத்திருக்கணுமா. உள்சாந்து வஸ்திரம் என்ற ஆடையும் பெருமாளுக்கு அணிவிப்பாங்களாமா. இதற்குரிய கட்டணம் 20,000 ரூபாயாமா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 வஸ்திரங்கள் சாத்துவதற்கு அனுமதிக்கிறாங்க. பணம் செலுத்திய பெண் இதை அணிவிக்க 10 வருடங்கள் காத்திருக்கணுமா. பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்களும் ஆண்டுக்கு இறைமுறை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுதாங்க. ஏழுமலையானின் அபிஷேகத்திற்கு எங்கிருந்து பொருட்கள் வருது தெரியுமா? ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ, நேபாளத்துல இருந்து கஸ்தூரி, சீனாவில இருந்து புனுகு, பாரிஸ்ல இருந்து வாசனை திரவங்கள் வருதாமுங்க. ஒரு தங்க தாம்பாளத்துல சந்தனத்தோட கரைக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்படும். 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்த பின் கஸ்தூரியும் புனுகும் சாத்துவாங்க. என்னங்க புரியுதா? 51 வட்டில் பால் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கஸ்தூரியும் புனுவும் சாத்துவாங்களாமா. தினமும் காலையில 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள அபிஷேகம் நடக்குமாமா. அபிஷேகத்திற்கு ஆகும் செலவு 1,00,000. பணம் செலுத்தியவர்கள் 3 ஆண்டு வரை காத்திருக்கணுமாங்க. பெருமாளுக்குரிய ரோஜா பூக்கள் ஐரோப்பியாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து விமானத்துல கொண்டு வரப்படுதாமா. ஒரு ரோஜா பூட விலை 80 ரூபாய். பக்தர்களின் செலவிலேயே இந்த பூக்கள் சேர்ந்தாங்க. சீனாவிலிருந்து கற்பூரம், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம், தாம்பாளம், நிரியாசம் போன்ற வாசனை பொருட்கள்லாம் கொண்டு வரப்படுதாங்க. ஏழுமலையானின் நகையோட மதிப்பு பலாயிரம் கோடியாமா. இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமே இல்லையாமா. சாத்துறதுக்கு நேரமும் இல்லையாமா. ஏழுமலையான் சாத்தியிருக்கும் சாலா கிராம தங்கமான 12 கிலோ எடை இருக்குதாங்க. இதை 3 அச்சகங்கள் சேர்ந்து தான் சாத்த முடியுமாமா. சூரிய கடியாரின் எடை 5 கிலோவாமா. ஒற்றைக்கல் நீளம் மட்டும் 100 கோடி மதிப்பு கொண்டதாமா. உலகிலேயே இது போன்ற நிலக்கல் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயரக மன்னர்கள் பெருமாளுக்கு காணிக்கை நிறைய செலுத்தியிருக்காங்க. ராஜேந்திர சோழன், கிருஷ்ணதேவராயர், அச்சுதாயர் ஆகியோருடைய திருப்பணிகள் கல்வெட்டு மற்றும் செப்பேடுகள்ல பொறிக்கப்பட்டிருக்குங்க. மராட்டிய மன்னர் ராஜகோஜி போஸ்லே மிகப்பெரிய எம்ரால்ட் பச்சை கல்ல பெருமாளுக்கு காணிக்கையாக்கினாருங்க. இதை பற்றி இவருடைய பெயரிலேயே இந்த பதக்கமும் அழைக்கப்பட்டு வருதுங்க. இக்கோவில்ல பல திருப்பணிகள் செய்த கிருஷ்ணதேவராயர் தனது மனைவியோட நிற்கும் சில கோயில்ல இருக்கு. கோயிலுக்குள் வரிசையில் செல்லும் போது இதை பார்க்க முடியும். அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்காக வெள்ளி வெங்கடாஜலபதி விக்கிரகம் 1966ஆம் ஆண்டு செய்யப்பட்டுச்சுங்க. பல்லவ மன்னன் சக்தி விடங்கனோட மனைவி காடவன் பெருந்தேவி இந்த விக்கிரகத்திற்கு நகைகள் கொடுத்திருக்காங்களாமா. வெள்ளிக்கிழமையிலும் மார்கழி மாதத்திலும் பெருமாளுக்கு வில்வார்ச்சனை செய்யப்படுதுங்க. மகா சிவராத்திரியின் கஷ்டபாலிகா என்ற உற்சவம் நடைபெறும். அன்று உற்சவர் வைர விபூதி நெற்றிப்பட்டை திதி ஊருலா வருவாங்களாமா. ஆமாங்க, வைரப்பட்டை விபூதி அதாவது நெற்றிப்பட்டை அணிந்து திருவிதி விழா எழுந்தருளுவாராமா. தாளப்பாக்கம் அன்னமையா எலுமண்ணையை பிரமிப்பனாகவும்
சிவாம்சமாகவும் சக்தி அம்சமாகவும் பாடிய பாடல்கள் வந்து சிறப்பானவைங்க. ஆமாங்க. இந்த பிரம்ம மகமாகவும் சிவாம்சமாகவும் சக்தி அம்சமாகவும் இந்த பாடிய பாடல்கள் அனைத்தும் பெருமாளுக்கு உகந்தது. அவை சிறப்பானவைங்க. அபிஷேகத்தின் போது திருமலையான் ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் என்ற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. திருமலை திருப்பதி கோயில் ஸ்தல விருட்சம் புளிய மரம். சாத்வீக கோலத்தில் இருந்தாலும் தெய்வ கோலங்களில் ஆயுதம் இடம் பெற்றிருக்குங்க. ஆனா திருமலையில ஏழுமலையான் எவ்வித ஆயுதம் பிடிக்காம நிராயுதபாணியா சேவை செய்றாங்க. ஆங்கிலேயர்ல பாத்தீங்கன்னா சர் தாமஸ் மன்றோ, கர்னல் ஜியோ டெஸ்டான், லெவ்லியன் என்ற வீரர்கள் ஆங்கிலேயர்கள் பெருமாளின் பக்தர்களாக இருந்ததோடு பல நேர்த்திக்கடனையும் கொடுத்திருக்காங்க. இதில் இன்று வரை பெருமாளுக்கு மன்றோ தலிகை என்ற ஒரு நிவேதனம் ஆங்கிலேயர் பெயரால் அளிக்கப்படுதுங்க. அதாங்க திருப்பதி அலமேலு மங்கைக்குரிய ஆடை அனைத்தும் ஊரில் இருந்த பருத்தியில தாங்க தயாரிக்கப்படுது. செஞ்சநேயத்தை சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் செய்றாங்க. தாயாரியின் திருமேனியில் இந்த ஆடை வந்து நெய்யும் போது 3 வேளை குளிப்பதும் மாமிசம் உண்ணாமல் இருந்தும் இந்த ஆடையை செய்றாங்க. ஏழுமலையான் அபிஷேக நீர் குழாய் மூலம் இங்க இருந்து புஷ்பகரணியிலேயே மீண்டும் கலக்குதுங்க. ஏழுமலையானின் திருமேனியில் பட்டதால் அந்நீரில் புனிதத்தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி அனைவரும் நம்புறாங்க. 1180 கல்வெட்டுகள் இங்க வந்து உள்ளன. இதில் 1130 கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் 50 கல்வெட்டுகள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் இருக்குங்க. இந்த தகவல்கள் திருமலை திருப்பதி கோயில் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்டதுங்க. இது முற்றிலும் உண்மை. என்னங்க இவ்வளவு ரகசியம் புரிஞ்சு திருமலை திருப்பதிக்கு நீங்கள்லாம் எப்போ போறீங்க? கண்டிப்பா போய் ஏழுமலையானோட ஆசீர்வாதத்தையும் தரிசனத்தையும் பெறுங்க. இதே மாதிரி தினம் ஒரு தகவலை கேட்கணுமா? ஜெய் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அழுத்துங்க.